ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலில் இருந்து வரும்பொழுது என்ன எடுத்துகிட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகாலத்தில் அந்த 3 மாதங்கள்லாம் எப்படி இருக்கணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், டெலிவரி முடிஞ்சு எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆக போகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்து வைக்கிறது நம்ம பார்த்தோம்னா ஃபீடிங் நைட்டி அண்டு ஃபீடிங் ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃபீடிங் நைட்டி வந்து 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சைடில் ஜிப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, சென்டரில் ஜிப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் வந்து சைடில் கொடுக்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு சென்டர்லேயும் ஜிப் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடில் ஒரு சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சிலருக்கு முதல் குழந்தையாக இருந்ததுன்னா கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே சென்டர் ஜிப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபீடிங் டாப் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இப்போ ஃபீடிங் டாப் நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு டெலிவரிக்கு அடுத்து குழந்தைய தூக்கிட்டு நம்ம வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ முதல்லையே ஃபீடிங் டாப் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னன்சி எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த நாளில் இருந்து உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட், டேப்லெட்டு எல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது அதையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிபிக்கு ஒரு டேப்லெட் எடுப்பீங்க, ஒரு சிலருக்கு வந்து தைராய்டுக்கு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க எல்லாருமே டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்மளுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து ப்ரெஸ்ட் மில்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குழந்த வந்து சக் பண்ணி குடிக்க தான் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பால் நம்மளுக்கு இல்லை, ஸோ ஃபார்முலா மில்க் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இது பண்ணாதீங்க. ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது, கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு சி செக்ஷனாக இருந்தாலும் அவங்களுடைய வயிற்றுப்பகுதி தையல் போட்டிருப்பாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட தலைப்பகுதி வெளியில் வர்றதுக்கு தேவையான இடம் வந்து இருக்கிறதுக்காக அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து லைட்டான கீறல் வந்து போட்டிருப்பாங்க. அப்படி போடும் பொழுது உங்களுக்கு வலி, அதுவும் ஒரு ரொம்ப பெயினாக இருக்கும். படுத்துகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 3 ஆர் 4 டேஸ் வந்து படுத்துகிட்டே தான் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படி இதாகும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் இப்போ நிறைய பேர் பார்க்க வருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது இன்னும் அதிகமான பெயின் தான் ஏற்படும். ஸோ அதை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா அப்படியே கூட படுத்துகிட்டே வந்து வந்தவங்கள வந்து பேசிட்டு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தை பிறந்துருச்சு. ஃபஸ்ட்டு முதல் 6 மாதங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான மாதம். அதில் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்த 3வது நாள்லேருந்தே குழந்தைய வந்து நல்லா வெயிலில், சூரிய வெயிலில் வந்து காமிக்கலாம். அப்படி காமிக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான விட்டமின் டி வந்து ரொம்பவே கிடைக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே 2 டானிக் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா விட்டமின் டி, செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த மல்டி விட்டமின் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே விட்டமின் டி வந்து கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் காமிக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான அந்த விட்டமின் டியும் கிடைக்கும். குழந்தையோட கண் பார்வை வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து போகும் பொழுது உங்களுக்கு லைட்டான பெயின் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. அப்படி ஆகும் பொழுது ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு குழந்தையோட தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும். அது இன்னும் சிரமத்தை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு ஒரு டவுட் இருக்கும். தலைக்கு குளித்தா சளி பிடிக்குமான்னு. அது 100% உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து தலைக்கு குளித்து அவ்வளோ ஈரமாக குழந்தைக்கு வந்து பால் கொடுத்தனா நம்மளுக்கு குழந்தைக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்ப முதல் மாதத்துல வந்து நீங்க 1 மந்த் 30 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா, குழந்தைய வந்து அகைன் நம்ம ஒரு தடவ செக்கப் போகணும் கண்டிப்பா. ஏன்னா குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அதே மாதிரி நீங்களும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. தைராய்டு இருக்கா? சுகர் இருக்கா? ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல மட்டும் ஒரு சிலருக்கு தைராய்டு, சுகர்லாம் வரும். அது வந்து இன்னும் இருக்குதா? இல்லையான்னு உங்களையும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம குழந்தையோட எடை வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுவும் உங்களுக்கு இன்னுமே நீங்க அந்த டேட்ல வந்து குடுத்துருந்தாங்கன்னா, கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே ஹெல்தியான ஒண்ணு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்ப டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்து எப்ப அடுத்து வந்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். நார்மலா சி செக்ஷனா இருந்ததுன்னா, குறைஞ்சது 6 டூ 7 மாதங்கள் வந்து கேப் இருக்கலாம். அதுவே நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, உங்களுக்கு குறைஞ்சது 6 மாதங்கள் இருக்கணும். இப்ப சி செக்ஷனா இருந்ததுன்னா, அவங்களுடைய மேல்ல வந்து அதாவது வெளிப்புறத்துல வந்து காயங்கள் வந்து ஆறியிருக்கலாம். ஆனா, உள்புறத்துல வந்து அவங்களுடைய காயங்கள் ஆறதுக்கு வந்து சரியாகுறதுக்கு 1 வருஷம் குறைஞ்சது ஆகும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகளுக்கு சி செக்ஷனா பண்ணவங்களா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணவங்களா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. டெலிவரிக்கு அடுத்தும் நம்மளுக்கு கால்சியம், மல்டி விட்டமின்ஸ் வந்து குடுப்பாங்க. அத கண்டிப்பா தொடர்ந்து 3 மாதங்கள் வந்து நம்ம சாப்பிடணும். என்ன காரணம்னா, ஒரு சிலர் வந்து நம்ம தான் பிரெக்னன்சி டைம்ல நெறைய டேப்லெட் சாப்பிட்டோமே, இப்பவும் எதுக்கு சாப்பிடணும்னு விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் கழிச்சு இடுப்பு வலி, முதுகு வலி, உட்காரவே முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா உருவாகும். அப்படி உருவாகுறதுக்கு காரணம், அந்த டெலிவரி டைம்ல கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காம தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கேப் விட்டு அடுத்த குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தைய வந்து ரொம்ப குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப எண்ணெய் தேய்ச்சு அப்படியே ரொம்ப தேய்ச்சு குளிக்க வைக்காம, ஒரு ஓரளவு இது பண்ணி குளிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப அடிச்சு துவைச்சு குளிக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன ஷாம்பு, என்ன பவுடர்ஸ் இதெல்லாம் போடணும்னு ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.